கூப்பிட்டுருக்காங்க. இவர் போயிருக்காங்க 2 பேரும். அந்த பக்கத்துல ஒரு அம்மன் கோயில் இருக்கு. இந்த மாதிரி ஒரு புகழ் வாய்ந்த அம்மன் கோயில், சாமி கும்பிட போறோம்னு சொல்லி இவங்க 2 பேரும் போயிருக்கா. வாரியார் சாமியும் இந்த முருபல ரத்தினம் செட்டியாரும் போய் அந்த கோயில்ல உள்ள சாமி அந்த சன்னிதானத்துக்கு முன்னாடி ஐயர்கிட்ட போய் இந்த அர்ச்சனை பண்ற தட்டை 2 பேரும் கொடுத்துருக்காங்க. வாரியார் சாமியும் முருபல ரத்தினம் செட்டியாரும். கோயில்ல உள்ள ஐயர் தட்டை வாங்கிட்டு அடுத்த வார்த்தை எல்லாம் நம்ம மந்திரம் நட்சத்திரம் சொல்றதுக்கு பேர் சொல்லுவோம், நட்சத்திரம் சொல்லுவோம். இவர் அதே மாதிரி வாரியார் சாமி பேரை சொன்னார், கிருபானந்த வாரின்னார். அவர் அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சார். அடுத்து இவரு நம்ம செட்டியார் மூணாறுனா பாழ்லானா ரத்தினம் செட்டியார்னார். அவர் தெலுங்கு, விலாசம் சொல்ல முடியுமா? அந்த அர்ச்சனை தட்டை அவர் கையிலே கொடுத்துட்டு போயிட்டு 1 மணிக்கு வாங்கினார். காலைல 10 மணிக்கு போனவர். என்ன இப்படி போயிட்டு 1 மணிக்கு வாங்க ஐயா, கோச்சுக்காதீங்க செட்டியாரே. அர்ச்சனை தட்டை திருப்பி கொடுத்தா எவ்வளவு கோவம் வரும் நமக்கெல்லாம். ஒண்ணுமே சொல்லல முருபல ரத்தினம் செட்டியார். அர்ச்சனை தட்டை வாங்கிட்டு வாசல்ல உட்கார்ந்தாரு. 1 மணி ஆச்சு. சரியா மேளதாளத்தோட ஒரு சத்தம் கேட்குது. செட்டியாருக்கும் அந்த கிருபானந்த வாரியாருக்கும் பக்கத்துல வந்து செட்டியார் அப்படியே அழைச்சிட்டு போறாங்க. வாங்கன்னு கூப்பிட்டு மேளதாளத்தோட உள்ள போறார். அம்பாளுக்கு உச்சிக்கால அபிஷேகம் ஆகுது. எல்லாம் நடந்து முடியுது. நடந்து முடிஞ்ச பிறகு அந்த அர்ச்சனை பண்ணும் போது திரும்ப பேரை கேட்டார். அர்ச்சனை பண்ணி முடிச்சு மாலை மரியாதை எல்லாம் கொடுத்து பிரசாதம் செட்டியாருக்கு கொடுத்துட்டு அந்த கோயில் ஐயர் சொன்னார், இந்த கோயில் அம்பாளுக்கு எல்லா ஆபரணங்களும் ஒரு வெற்றியூர் நகரத்தார் செய்து வச்சு இந்த உச்சிக்கால பூஜைக்கு யாரேனும் நகரத்தார் வந்தா ஏன் சார்பில் மரியாதையை செய்யுங்கன்னு எழுதி வச்சிருக்கார். இந்த வாய்ப்பு எங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி முருபல ரத்தினம் செட்டியாருக்கு செய்தார். அப்படி போய் ஊர்களில் இருக்கிற அம்பாளுக்கெல்லாம் செய்தார்கள். பல்வேறு ஊர்களில் இருக்கிற ஆலயங்களுக்கு சக்தி வழிபாட்டிலே தொடர்ந்து திருப்பணியாற்றியவர்கள் நகரத்தார் பெருமக்கள். இப்படி நிறைய கதை இருக்கு. உண்ணாமலையம்மன் இன்னைக்கு போய் பார்க்கிறோம் திருவண்ணாமலை. இன்னைக்கு நம்ம எல்லாம் உள்ள எளிமையா போக முடியாது. ஆனா 1900க்கு முன்னாடி இதே திருவண்ணாமலை முழுக்க நீங்க நம்ப மாட்டீங்க, 5 கும்பாபிஷேகம் நாட்டுக்கோட்டை நகரத்தார்னு பேர் போட்டே நம்ம கும்பாபிஷேகம் நடத்திருக்கோம். 10 நாள் திருவிழால 8 நாள் திருவிழா நகரத்தார் பண்ணது. உண்ணாமலை அம்மனுக்கெல்லாம் தங்க அங்கி நினைச்சே பார்க்க முடியாது. சிவபெருமான் அண்ணாமலையாருக்கு அடி முதல் சிகரம் வரை ஆபரணங்கள், தங்க கவசம், வைரப்பட்ட, நெத்திப்பட்ட, எல்லாமே கர்ணபத்திரம், சகல ஆபரணங்களும். உலகத்திலேயே பெரிய ரிஷப வாகனம் கோட்டையூர் மேனாக்கானா திருவண்ணாமலையில் செய்து வைத்திருக்கிறார்கள் அண்ணாமலையாருக்கு. தங்க மேரு, அதே மாதிரி கற்பக விருட்சம், அதே மாதிரி வெள்ளி ரதம், கடியாப்பட்டி தீயனாச்சம், அப்படி பல்வேறு திருப்பணிகளால் நிறைய செஞ்சிருக்காங்க. இது பண்ணும்போது அந்த ஊர்ல அந்த அண்ணாமலையார் கோயில்ல அந்த நடராஜா இருக்கிற இடத்த நீங்க வாய்ப்பு இருந்தா போய் பாருங்க. பழைய கோயில் ரொம்ப சின்னமா இருக்கும். நடராஜா இருக்கிற இடத்துலதான் அம்பாள் இருந்துச்சு உண்ணாமலை அம்மன். அந்த உண்ணாமலை அம்மனை தனியா பிரிச்சு கொண்டு வந்து அண்ணாமலையாருக்கு இந்த புதத்துல தனி கோயிலாக கட்டியவர்கள் நகரத்தார்கள். உண்ணாமலை அம்மனுக்கு தனி கோயில், தனியா இருக்கிட்ட சக்தி வழிபாடு. இதே மாதிரி எல்லா ஊர்லயும் திருவெண்காடு நகரத்தார் தனி திருப்பணி, குழல்வாய்மொழி அம்மன் குற்றாலம் உங்க ஊர் பக்கத்துல தேவகோட்டை நகரத்தார் தனி திருப்பணி. எல்லா ஆலயங்களிலும் அம்பாள் ஆலய திருப்பணியை ரொம்ப செம்மையா செய்தார்கள். அம்பாளுக்கு தனி கோயிலை உருவாக்குறது நகரத்தார். நல்லா தெரிஞ்சுங்க, சிவனுக்கு எல்லா ஊரும் கட்டுவாங்க, மன்னர்கள் கட்டுவாங்க. ஆனா அம்பாளுக்கு தனித்தனி ஆலயமாக எல்லா ஊர்லையும் உருவாக்கி வைத்தார்கள் நகரத்தார்கள். ரொம்ப ஆச்சரியம். ராமேஸ்வரத்தில் உள்ள பர்வதவர்த்தினி அம்பாள்னு சொல்லப்படக்கூடிய அம்பாள் தேவகோட்டையை சார்ந்த ஏஎல்ஆர் குடும்பத்தாருடைய திருப்பணி. இதெல்லாம் இருக்கு. நீங்க தெரிஞ்ச சக்தி வழிபாட்டினுடைய அந்த அம்பிகை வணக்கத்தை அவ்வளவு அருமையா செஞ்சிருக்காங்க. இந்த அடிப்படையில நான் சொல்லி வந்த அந்த சிறப்புகள்ல உண்ணாமலை அம்மனை தனியா பிரிச்சு இந்த பக்கமும், ஒரு புறத்துல அலங்காரம் பண்ணி திருக்கல்யாணம் பண்றதுக்காக ராஜா மண்டபம் என்கிற கல்யாண மண்டபத்தை தீயனாச்சோனா குடும்பத்தார்கள் ரொம்ப பிரம்மாண்டமா செட்டிநாட்டு கட்டட அமைப்புல கட்டினாங்க. இப்படிலாம் ஏன் திருப்பணிகளை செய்தார்கள்? ஒன்னே ஒண்ணுதான், செட்டியார் சிக்கனமா இருப்பாங்க. ஆச்சி ஏதாவது உன்னை செலவு பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஏன் சிக்கனமா இருக்காங்க? செட்டியார் சிக்கனம் சிவன் கோயில் வாகனம் என்பதாக பழமொழி மாறியது. இவங்க சிக்கனமா இருந்தாலும் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் சிறப்பா நடத்த முடியும், பொது காரியங்கள் நிகழ்த்த முடியும், நிறைய இறைவன் வாகனங்கள்ல போக முடியும். அப்படின்னாலதான் நகரத்தார்கள் இறை வாகனங்கள் எல்லாம் ஆலயத்திற்குள்ளிருந்து நகருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் நகரத்தார்கள். எல்லா விதமான சிறப்புகளையும் கொண்டவர்கள். அதனாலதான் நாச்சியாபுரம் நகரத்தார்கள் தமிழகம் மட்டுமல்லாது, இந்தியா மட்டுமல்லாது, சிங்கை, மலேசியா, பல்வேறு ஊர்கள், கொழும்பு, அது மாதிரி நம்முடைய இந்தோனேஷியா,
அந்த பகுதிகளெலாம் நமக்கு முந்தி வந்து நமக்கு மேடான் அப்படின்னு ஒரு முருகன் கோயில் அங்கே இருக்கு. அதுபோல அரிக்கன் அப்படின்னு ஒரு இடத்துல முருகன் கோயில் இருக்கு. அது மாதிரி நம்ம நகரத்தார்கள் பல்வேறு திருப்பணிகளை எல்லாம் அங்கே செய்தார்கள். அதே போல வியட்நாம், அது இன்னைக்கு வந்து ஹோசிமின் சிட்டியில நம்ம முருகன் கோயில் இருக்கு. அதுபோல பல்வேறு நாடுகளில் திருப்பணிகளை செய்தார்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, இருக்கிற இடத்தில் தமிழையும் சைவத்தையும் பரப்பக்கூடிய பெரும் பங்கு நகரத்தார் திருப்பணி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அருமையா நீங்க எல்லாம் கேட்குறீங்க, அழகா ரசிக்கிறீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, செட்டிநாட்டு ஊர்ல பேசும்போது இவ்வளவு நல்லா கேட்கிற மக்கள் நல்ல எவ்வளவு செய்திக்கு கைதட்டுறாங்க பாருங்க. என்னக்கா, அந்த செய்தியை நல்லா ரசிச்சு கைதட்டுற மக்கள் இருக்கிற இடத்துல தான் பேச முடியும். செல்வத்துள் செல்வம் செல்வம் என்ன இவ்வளவு பேரும் படிச்சிருக்கிய அத்தாடி, இந்த ஊர்ல பேசி ரொம்ப சிரமம். கொப்பனாவட்டியில் அன்னைக்கு பேசும்போது சொன்னேன், செல்வத்துள் செல்வம்னு ஒரு ஆட்சி எதிர்த்து திருமதி செல்வம்னுச்சு. அங்க பேசி வெளியே வர முடியாது. ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, நீங்க நல்லா கேட்கறதுனால சொல்றேன், நல்லா கேட்கணும். இந்த கற்றிலன் ஆயினும் கேட்க, உதாரணத்துக்கு பாருங்க, இந்த எல்லாருடைய காதையும் பாருங்களேன். நம்ம காதை நம்ம பார்க்க முடியாது, அடுத்த காதை தான் பார்க்க முடியும். அந்த காலை பார்த்தாலே ஒரு அமைப்பு இருக்கு. என்ன தெரியுமா, எப்பவுமே நம்ம வந்து கால் அணி வந்து நம்ம ஒரு தண்டை போடுறதுக்கு விழா நடத்துறது இல்லை, ஒரு மோதிரத்தை போட்டுக்கிறதுக்கு விழா நடத்துறது இல்லை, கையில கங்கன் கடையம் போடுவதற்கு விழா நடத்துவதில்லை. அதுபோல பல்வேறு அணிகலன்கள் இருக்கு, அதுக்கெல்லாம் விழா நடத்துறது இல்லை. எதுக்கு விழா நடத்துறோம்? காதணி விழா நடத்துறோம். ஏன்? இந்த காதுதான் ஒண்ணுமே தெரியாம இந்த உலகத்துல பிறக்கிற அந்த ஆத்மாவை, ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு சேர்க்கின்ற நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கிற ஞானத்துவம் தரக்கூடிய உறுப்பி தான். அதனாலதான் அதை பாருங்களேன், ஒரு அமைப்பு இருக்கும். எல்லா தெய்வங்களுக்கும் அடிப்படையாக இருக்கிற பிரணவத்தின் எழுத்தாக இருக்கிற ஓம் என்கிற அமைப்பிலேயே இறைவன் கொடுத்திருக்கிற ஒரு அமைப்பு இந்த காது. இந்த காதை பார்த்தா ஓம் மாதிரி ஒரு தோற்றமே இருக்கும். அந்த அமைப்பிலேயே தான் இறைவனுடைய அந்த அனுகிரகத்தோட இங்க நீங்க நல்ல நிறைய விஷயத்தை கேட்க வந்திருக்கீங்க, அருமையா ரசிக்கிறீங்க, நல்லா கைதட்டுறீங்க. அதான் ரொம்ப பெரிய. சில இடத்துல போனா சிரிக்க மாட்டாங்க தெரியுமா, நரசிம்மராஜ் பங்காளி மாதிரி உட்காந்துருப்பாங்க, கைதட்ட மாட்டாங்க, சிரிக்க மாட்டாங்க. ரொம்ப வித்தியாசமான மக்கள் எல்லாம் நான் பார்க்கறது உண்டு. இதுல ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நீங்க எல்லாம் கேட்கறதுனால சொல்றேன், எந்தெந்த இடத்துக்கு போனா எங்கெங்க உட்காரணும்னு ஒரு விதி இருக்கு. உதாரணத்துக்கு எங்கெங்க போனா எங்கெங்க உட்காரணும்னு இருக்கு. இப்ப உதாரணம் சொல்றேன் கேளுங்களேன். தியேட்டருக்கு போனா எங்கே உட்காரக்கூடாது என்ன பண்ணேன் நான் போனா தாங்குறீங்களா, முன்னாடி உட்கார இல்லை இல்லை எங்கே உட்காரக்கூடாது. நான் ஏற்கனவே இந்த படத்தை பார்த்த என் பக்கத்துல உட்காரக்கூடாது, கதையை சொல்லி கொண்டுருவேன். அதே மாதிரி ஒரு உணவகத்துக்கு சாப்பிட போறோம் வச்சுங்க, எங்கே உட்காரக்கூடாது தெரியுமா, இந்த கைகள் ஒரு வாஷ் பேசின் பக்கத்துல உட்காந்துடக்கூடாது. நான் சில பேர் கையை கழுவுவேன், சில பேர் குடலை வெளியே எடுத்து கழுவிட்டு இருப்பேன். பன்னீர் தெளிச்சு விட்டுலாம் போவாங்க பார்த்திருக்கீங்களா, அது மாதிரி ரொம்ப கஷ்டம். 3 பேர் சீட்ல பஸ்ல ஒரு நடுவில் மட்டும் உட்கார்ந்துடக்கூடாது, ரொம்ப சிரமம். உள்ள போய் நுழையில இந்த முதல்ல உட்காந்துருக்கேன், உள்ள போங்க உள்ள போங்க, அம்மாமே ஐத்தமே மாதிரி முதல்ல உட்காந்து போங்க போங்கம்மா வச்சு உள்ள கொல்ல போறேன்னு அர்த்தம். 2 பேரும் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வாங்கி நடுவில் உட்காந்துட்டாங்க. ஒரு பிரேக் போட்டாரு, குடிக்கலாம் எடுத்து இவன் 1/2 லிட்டர் குடிச்சா, இவன் 1/2 லிட்டர் குடிச்சு நான் வெறுங்கணத்துக்கு போட்டு வரைக்கும் மெட்ராஸ் வரைக்கும் போனேன். ரொம்ப சிரமம். ஆமா, இதை விட ரொம்ப கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, பக்கத்தில் இருக்க இந்த பக்கம் இருக்கவன் இந்த பக்கம் இருக்கவன் 2 பேரும் 1 நிமிஷம் தான் இருக்கு, மெட்ராஸ் போய் உட்காந்துருக்கேன் பக்கத்தில். நீங்க சைதாப்பேட்டையான்னு கேட்டவன் தான் தோல்பட்டில் தூங்க ஆரம்பிச்சு அங்கே வெளியே எழுந்திரிச்சான். சாஞ்சிருவாங்க 2 பேரும், ரொம்ப கஷ்டம், நடுவில் உட்காரக்கூடாது. அது மாதிரி எங்கெங்கே போனா எங்கெங்கே உட்காரணும் சொல்ற மாதிரி. உதாரணம், இந்த மாதிரி நகைச்சுவை நிகழ்ச்சிக்கு வந்தா எங்கே உட்காரக்கூடாதுன்னா சிரிக்காத பக்கத்துல உட்கார்ந்துறாங்க. நல்ல ஜோக் சொல்லிக்கிட்டு இருப்போம், நீங்க சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க, அவர் பக்கத்துல வந்து அப்புறம் அப்படிமா என்னத்தை சொல்லிட்டான்னு சிரிக்கிறீங்க அப்படின்னு மறுபடியும் கேள்வி வியாக்கியானங்கள்லாம் நீங்க சொல்ற மாதிரி வருங்க. அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஆனால் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, நல்லா ரசிக்கணும், சிரிக்கணும், மகிழ்ச்சியா கைதட்டணும். அதுக்குதான் நம்ம செட்டிநாட்டு பகுதியில் எல்லாவற்றுக்கும் கண்ணுக்கு நம்ம பார்க்கறதுக்கு அழகான அலங்காரத்துல சுவாமியை பார்த்து அந்த 5 பேரறிவும் கண்களே கொலை. அதாவது என்னன்னா, எல்லாவற்றையும் இந்த கண்களால பார்த்து அந்த அனுகிரகத்தை அப்படியே பெறுகிறோம், காதால கேட்கிறோம், நல்ல விஷயங்களை சிந்திக்கிறோம், நல்ல காரியங்களை செய்யறோம், நல்லதை நம்ம பேசுறோம். அதுதான் முக்கியம். அதனால இந்த இடத்துல ஏன் இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் வைக்கிறாங்கன்னா, நல்ல விஷயத்தை கேட்கணும். அதனாலதான் ஒரு பாட்டி உட்கார்ந்து ஊசியில் நூல் கோர்த்துக்கிட்டு இருந்தா பேரை ஓடியா, அந்த பாட்டி என்ன பண்றாங்க, ஊசியில நூல் கோக்குறேன்டா பேராட்டின்னா. பேரங்கன்னா நீ 3 மணி நேரம் ஆகும் கோக்க முடியாது. ஏன்னு கேட்டா, பாட்டி ஊசி கீழே விழுந்து 1.5 மணி நேரம் ஆச்சுண்ணே. நல்லா இருப்பேன், எனக்கு கண்ணு தெரியலன்னா எடுத்து கொடுறான்னா. வேகமா எடுத்து கொடுத்தேன், அந்த கோர்க்க போனா அவன் முடியல, அவனால டே பேரா அந்த காதுல நூலை கொடுறான்னா வேகமா நூல் கண்ட கொண்டாந்து காதுல கொடுத்தேன்.
என்னடா இந்த துவாரத்துக்கு காதுன்னு பேரு, காதிருந்த ஊசியும் பாராது காணும் கடைவழிக்கேன்னு பட்டினத்தார் பாடியிருக்காரு. அதனால நீ இதுக்கு பேர் துவாரத்துக்கு காது அப்படியா பாட்டின்னு வாங்கி துவாரத்துல கொடுத்து அந்த நூலை உடனே பாட்டி தச்சுக்கிட்டே சொன்னா, டே பேரா, ஊசியில் இருக்கிற காது வழியாக நூலை கொடுத்தால் கிழிந்து போன ஆடைகளை தைக்கலாம். நல்ல நூலை படிச்சுட்டு வந்து பேசுறவங்களுக்கு கொஞ்ச நேரம் இந்த காது கொடுத்தா கிழிந்து போன இதயங்களையே தைக்கலாம்னா. அதனால ரொம்ப சிறப்பு என்னன்னா, நீங்க எல்லாம் டாக்டர் நினைக்கிறாரு மருத்துவர், அப்ப இந்த இதயத்தை இந்த பேச்சை வச்சே தச்சிடலாமா? அது ஒரு மருத்துவம் வச்சுக்கீங்களேன். பொதுவாகவே 2 பேர்ட்ட மட்டும் பொய் சொல்லக்கூடாது. ஆட்சி கண்ண பண்ண 2 பேர்ட்ட மட்டும் பொய் சொல்லக்கூடாது. யார்கிட்ட தெரியுமா சொல்லுங்க? ஒண்ணு டாக்டர், இன்னொருத்தர் கிடையாது. ஐத்தான் நீ அமைதியா இருந்தேன், அவ சொல்லுவா கரெக்டா. எல்லாம் தப்பா சொல்லியிருக்கா, நம்ம எல்லாம் வக்கீலுங்கிறிய வக்கீல் நான் உட்காந்துருக்கனால சொல்லாதீங்க, வக்கீல்கிட்ட கூட நீங்க சொல்லலாம். 2 பேர்ட்ட தான் சொல்லப்படாது. இப்ப சொல்றேன் பாருங்க, ஒன்னு டாக்டர்ட்டையும் சொல்லப்படாது, இன்னொன்னு கடவுள்கிட்ட சொல்லப்படாது. 2 பேருக்கு மட்டும்தான் உலகத்துல தொடர்பு இருக்கு. இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, நீ கடவுள்கிட்ட போய் ஒரு பொய் சொன்னீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அந்த கடவுள் நேர டாக்டர் அனுப்பிடுவார். நீங்க டாக்டர்கிட்ட பொய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் கடவுள்கிட்ட அனுப்பிடுவார். அவர் நேர கடவுள்கிட்டே அனுப்பிடுவார். 2 பேருக்கு மட்டும்தான் நேரடியான தொடர்பு இருக்கிறதுனால அவங்க 2 பேர்ட்ட மட்டும் ஏன் கடவுளுக்கு நிகரான மதிப்பு மருத்துவருக்கு உண்டு. கடவுள் பேரை வைப்போம் நம்ம பிள்ளைகளுக்கு, அடுத்து யாரு தெரியுமா வைப்போம்? பிரசவம் பார்த்த டாக்டர் பேரை வைப்பாங்க, நடமாடும் தெய்வங்களாக. இந்த பாருங்க, ஆஸ்பத்திரியில பிறந்து டைரக்டா டெலிவரி ஆகி ஒருத்தன் கேமராமேன் ஆயிட்டான் பாருங்க. இதெல்லாம் ஒரு பெரிய சங்கதி தான். இதெல்லாம் கடவுள் ஆற்றல்ல ஏஐ தொழில்நுட்பமா இருக்குமோ, அவனா வந்தா அவனா எடுத்தா அவனா போய்த்தான். புதிய உருவங்கள் பார்க்க மகிழ்ச்சியா இருக்கு. அதனால ரசிகர் ஆஸ்பத்திரியில பிறக்கையில ரசிகரா இங்க வந்து நாச்சியாவரத்துல வந்து சேர்ந்துட்டான். பரவாயில்ல, நல்ல இப்படிலாம் சின்ன பசங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படிதான் சின்ன பையன் வந்தான், சின்ன பொண்ணு கூட வந்தது. வாட்ஸ்அப் நேம் அப்படின்னு என்ன பையன் அப்படித்தான் தமிழ்ல பேசணும், அப்படிதான் தெரியும். வாட்ஸ்அப் நேம். அந்த பொண்ணு என்னை பார்த்து பொன்னின்னுச்சு. நான் நைஸ் நேம் போடா ரைஸ் நேம்ங்குது. அது பிள்ளைகள் கூட விவரமா இருக்கு. அதனால பிள்ளைங்கள்ட்ட நம்ம ரொம்ப கவனமா பேச வேண்டியிருக்கு. தமிழ் வாத்தியார் வகுப்புக்குள்ள போனார் கிளாஸ்ல, காவேரி தென்பெண்ணை பாலாறுனார். ஒரு எந்திரிச்சு வாத்தியார் மண்டையில் கோளாறு, ரொம்ப கஷ்டம். இங்கிலீஷ் வாத்தியார் போய், தம்பி வருடத்தின் முதல் மாதம் ஜனவரி, 2வது மாதம் பிப்ரவரி, 10வது மாதம் என்னன்னார். ஒரு எந்திரிச்சு டெலிவரின்ட்டான். அவனை வச்சு பாடம் நடத்த முடியுமா சார்? ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, நாங்க மதுரை சட்டக்கோட்டையில படிச்சோம். மாடியில கிளாஸுங்க, இந்த ஜன்னல்லாம் இருக்காது. அரசு கல்லூரி அப்படித்தான் பிறந்துச்சு. மாடியில உள்ள அந்த ஜன்னல் வழியா உள்ள மரத்து வழியா ஒரு குரங்கு வந்து உள்ள உட்கார்ந்துருச்சாச்சு. வாத்தியார் திரும்பி பார்த்தார். லா காலேஜ் பசங்க எப்படி இருப்பாங்க தெரியும், ப்ரொஃபசர் அப்படி எழுதிட்டு இருந்தாரு போர்டுல. திரும்பி பார்த்தாரு பாருங்க, குரங்கும் மாணவர்களும் ஒன்னா உட்கார்ந்துருக்காங்க. அவர் சும்மா இருக்க வேண்டியதானே. திரும்ப அவர் சொன்னாரு, என்னடா நியூ அட்மிஷனான்னாரு. ஆனா நம்ம பையன் சும்மா இருப்பானா? எந்திரிச்சோனா, இல்ல சார் நியூ அப்பாயின்மெண்ட் அப்படின்னா. அப்ப அவன் எவ்வளவு விவரமா இருப்பான் பாருங்க. அதனால ரொம்ப அருமையான விஷயங்கள் எல்லாம் பள்ளிக்கூடம் கல்லூரிகள்ல பார்க்க முடியும். உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க, ஏற்காடு மலர் கண்காட்சி போயிருந்தோம். தமிழ் ஒரு அழகான மொழி தம்பி. தமிழை எப்படி பேசணுமோ அப்படி பேசணும், தமிழை எப்படி நிறுத்தணுமோ அங்க நிறுத்தணும், எங்க கூட்டணுமோ அங்க கூட்டணும். இந்த ஏற்காடு மலர் கண்காட்சி கல்லூரி மாணவ மாணவிகள் எல்லாம் போயிருந்தாங்க. அந்த போர்டு ஒன்று இருந்தது, வாச ரோஜா வாடி போகலாமா, இதான் வரி. பிள்ளைகள்லாம் மூணுச்சு. நம்ம பையன் அழகா படிச்சான், வா சரோஜா வாடி போலாமா. வாசரோஜா வாடி போலாமாங்கிறது எப்படி இருக்கு, வாசரோஜா வாடி போலாமான்னா. எதையுமே தமிழ் ஒரு அழகான மொழிங்கிறது சொல்றேன். ராமேஸ்வரத்துக்கு யாரெல்லாம் போறோம் அப்படின்னு கேட்பாங்க. இந்த பழைய படத்துல கலைவாணர் என்எஸ்கே கிட்ட வந்து கேட்பான், நம்ம ராமேஸ்வரத்துக்கு யாரெல்லாம் போறோம்னு எய்த்த வீட்டுக்காரம்மா வந்து கேட்கும். எய்த்த வீட்டுக்காரம்மா வந்து நம்ம யாரெல்லாம் ராமேஸ்வரத்துக்கு போறோம். இவர் ஒன்னே, நீங்க என் பொண்டாட்டி நான் உங்க புருஷன் அப்படிம்பாரு. என்ன அர்த்தம்? நீங்க என் பொண்டாட்டி நான் உங்க புருஷன். 4 பேர் ஆம்பளைங்களா பிரிக்கிறாராம், பெண்களா பிரிக்கிறாராம். அப்படி சில இடத்துல சிக்கிற எதையுமே தமிழ் ஒரு அழகான. அதுதான் பாருங்க, இப்ப நம்ம ஆட்சி வந்தாச்சு, பழனி பண்ண வந்திருக்காரு. மாத நகரத்தாருக்காக இந்த ஊரை சார்ந்த ஒருவர் மிக சிறப்பாக இந்த இதழை நடத்தக்கூடிய இந்த மண்ணின் சொந்தக்காரர். இந்த பத்திரிகைகள் எல்லாம் சரியா பயன்படுத்தணும். அப்படித்தான் ஒரு பத்திரிகையில ஒருத்தர் போட்டாரு, சந்தாவை அனுப்பவும் போட்டாரு. பக்கத்துல தெரியாம பக்கத்துல துணைக்கால போட்டாரு, சாந்தாவை அனுப்பவும் ஆகி போச்சு. சிக்கலா போயிடும். எப்பவுமே தமிழ்ல ஒரு எழுத்து கூண்டாலும் சிக்கல். அதனால பேசக்கூடிய பேச்சாளர்கள் ரொம்ப கவனமா பேசணும்னு சொல்றேன். ஆமா.